சீடர்களின் பாதங்களை கழுவிய பின், தெய்வமே, எமது தாழ்ச்சியும் பணிவும் உன்னதமானது. நீர் ஆண்டவராக போதவராக இருந்தாலும் அந்த மணிமகுடத்தை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் கலட்டி வைத்துவிட்டு தாழ்ச்சி ஆடையாய் அணிந்து, நான் இன்னும் எந்த அளவிற்கு என்னையே தாழ்த்தி கொண்டால், ஒரு அடிமை போலவே மாறிக்கொண்டால் என் சீடர்களின் அன்பை, என் வாழ்க்கையை, அவர்கள் வாழப்போகும் பணி வாழ்வை புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நான் வாழ்ந்து காண்பிக்கும் வழியை வாழ ஆரம்பிப்பார்கள் என நினைத்த நீர் ஒரு அடிமை போல மாறக்கூட நீர் தயங்கவில்லை. இந்த அர்ப்பணிப்பு தந்தைக்கு நீர் கொடுத்த கீழ்ப்படிதலை எண்பித்தது. பாதம் நீர் கழுவிய பொழுது உம்முடைய மனதில் எத்தனையோ விதமான அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். உமக்குள் எழுந்த ஒரு நம்பிக்கையின் ஒளி, சீடர்கள் மாறுவார்கள், என்னை போல வாழ்வார்கள், செயல்படுவார்கள் என்ற நேர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு பலவீனமான நிகழ்வுகளை தாண்டி அவர்களும் தாழ்ச்சியிலும் பொறுமையிலும் துணிந்து நச்சியை அறிவிக்கும் பணியிலும் இணைந்து வந்தார்கள். ஆண்டவரை, எங்களுக்குள்ளும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் நாவை காத்துக்கொள்ள, தானியன் அகந்தையை விட்டுவிட, பொறுமையாய் வாழ, பகைமை உணர்வுகளை விட்டொழிக்க, நல்ல மனதோடு நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு வழிகாட்டியருளும் சுவாமி. ஆமேன்.